லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்போர்ட் பூட்டினால நம்ம ஸ்மோக்கிங் ஏரியாவில் தூங்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டை. அதுக்கப்புறம் நாங்கள் போர்டிங் பாஸ் எடுக்க போயிட்டோம். போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இனி அடுத்த ஃப்ளைட் ஏற போக வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஏற போகிற ஃப்ளைட்டு. இது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பூசான் போயிடலாம். அங்கே தான் நம்ம ரூம் இருக்குது. இப்போ ஃப்ளைட் ஏற தான் போயிட்டுருக்கோம். எல்லா போராட்டத்துக்கு அப்புறம் ஃப்ளைட்டில் ஏறி வந்து நம்ம உட்காந்துட்டோம். அப்புறம் நம்ம ஃப்ளைட் எடுக்கிற நேரம் பார்த்தா சன்ரைஸ் ஆகிட்டு இருந்து அந்த அழகை பார்த்தபடியே நம்ம அப்படியே ஃப்ளைட்டில் ஏறி நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் செயோல் சிட்டி. இங்கேருந்து நம்ம பூசான் போயிட்டுருக்கோம். இதுதான் டாப் வியூ செயோலோடது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் நம்மளுக்கு லஞ்சு கிடையாது. ஏன்னா 1 ஹவர் ஃப்ளைட்டு தான். ஜூஸ் மட்டும் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே லேண்டிங் வந்துடுச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து சேர வேண்டிய பூசானுக்கு வந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னா நம்ம சவுத் கொரியாவோட ஒரு ஸ்டேட்டு தான் இது. ஒரு வழியாக ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. இனி நம்ம அடுத்து டாக்ஸி பார்த்துட்டு பிடிச்சிட்டு ரூம் போக வேண்டியதான். டாக்ஸி நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து சேர்ந்துட்டோம். ஒரு வழியாக இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் 2 நாள் ட்ராவலுக்கு அப்புறம் ரூம் வந்து சேர்ந்துட்டோம். ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் உயிரே வந்துச்சு. நீ ரெஸ்ட்டு தான். ரூமை பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரூமு. நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சவுத் கொரியாவில் என்னென்ன டவுட் இருக்குன்னா அதெல்லாம் மறக்காமல் கேளுங்க.